அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கமருகம் ஓம் சிவய நம ஓம் சகுந்தலாய நம ஓம். அடியார் பெருமக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி, முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி, தேவாதி தேவர்தொழும் தேவே போற்றி, செண்டேறி எங்கும் பறந்தாய் போற்றி, ஆவா அடியேனுக்கெல்லாம் போற்றி, அல்லல் நலிய அலந்தேன் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அம்மா எழுதிய அற்புதமான அதிசய அனுபவத்தில் முன்னுரையாக இதை எழுதியுள்ளார்கள். இறையருளாலும் இயற்கையின் திருவிளையாட்டாலும் அதிசயங்கள் எப்போதாவது ஒரு முறை நிகழ்வது உண்டு. அதிசயங்களை நினைந்து உருகி நிற்பதே அற்புதமான அதிசய அனுபவமாகும். எல்லாம் வல்லவனும் எல்லாம் ஆனவனுமான பரம்பொருள் எல்லையற்ற தன் திருக்கருணையால் உயிர்கள் மாட்டு இறங்கி அருளும் அதிசயமும் அற்புத அனுபவமே ஆகும். அம்மாவிற்கு இறைவன் மிகுந்த கருணை புரிந்துள்ளார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் என்பதற்கேற்ப அன்னைக்கு இறைவன் ஞானகுருவாகவும் மோனகுருவாகவும் இருந்து வழிநடத்துகிறார். திருச்செந்தூர் முருகன் கோயில் கட்டும்போது சம்பளம் கொடுப்பதற்கு பணம் இல்லாமல் முருகனிடம் வேண்டும்போது முருகப்பெருமான் அங்குள்ள பன்னீர் இலையில் விபூதியை மடித்து தருமாறு கூறினார். பன்னீர் இலை விபூதி திருச்செந்தூரில் மிகவும் பிரசித்தம். அவர்கள் வீட்டிற்கு சென்று இலையை பிரித்து பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கூலி இருக்கும். ஏனென்றால் உழைப்பிற்கு ஏற்ற கூலி, அவரவர் உழைப்பிற்கு ஏற்ற கூலியை இறைவன் கொடுத்துள்ளார். அம்மா இப்படி இருக்கிறார்கள் என்றால் எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து அவர்களுக்கு தூக்கம் மிகவும் குறைவு. சதா சர்வகாலமும் இறை சிந்தனை தான். ஆனால் அவர்கள் வெளி உலகத்திற்கு வருவதற்கு ரொம்ப விரும்பவில்லை. நிறைய சத்சங்கம் கேட்பது, புத்தகம் படிப்பது என்றுதான் அவர்கள் நேரத்தை செலவழிப்பார்கள். வேறு யாராவது வீணாக அவர்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு விட்டால் இவ்வளவு நேரம் இன்றைய நேரத்தை வீணாக கழிந்து விட்டதே என்று மிகவும் வருத்தப்படுவார்கள். தான் பெற்ற எல்லா அனுபவமும் எல்லாரும் பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். நாம் புத்தகங்களை படித்து கேட்டு தெரிந்தவற்றை அவர்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்துள்ளார்கள். நம் உழைப்புக்கேற்ற கூலி நமக்கு, அம்மாவின் உழைப்புக்கேற்ற கூலி அம்மாவிற்கு. அம்மா தாய்மானவர் பாடல்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். நாதமே நாதாந்த வெளியே, சுத்த நாதுருவே, ஞானமே நேயமே, நல் வேதமே, வேத முடிவான மோன வித்தே, இங்கு என்னை விட்டிடாதே, காகம் உறவு கலந்துண்ண கண்டீர், அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ, இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் ஒளிமுன் புசிப்பதற்கு ஜேரவாரும் ஜெகத்தீரே. காகமே உறவு கலந்துண்ணும்போது அருள் அடியவர்கள் திசை தெரியாமல் மயங்கக்கூடாது என்பதற்காக மணிவாசக பெருந்தகை தான் பெற்ற அருள் அனுபவத்தினை நமக்கு திருவாசகமாக வழங்கியுள்ளார் என்று தாய்மானவரையும் மணிவாசகரையும் இணைத்து கூறுவார்கள். எத்திக்கும் தானாகி என் இதயத்தை ஊறி தித்திக்கும் ஆனந்தத்தேவே பராபரமே, முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்றுடரே, சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே, கண்ணே கருத்தே என் கற்பகமே, கண்ணிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே என்ற தாய்மானவர் பாடல்களை சத்தம் போட்டு பாடிக்கொண்டு இருப்பார்கள். கிரியாயோக பாபாஜியின் சிஷ்யர் லாகிரி மகாசயர், அவருடைய சிஷ்யர் யுக்தேஸ்வர்கிரி, அவருடைய சிஷ்யர் பரமஹம்ச யோகானந்தர். இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையெல்லாம் நமக்கு உதாரணமாக கூறுவார்கள். ஒரு யோகியின் சுய சரிதை என்ற நூலை படித்துவிட்டு அந்த நூலை அம்மா எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து படிக்குமாறு கூறினார்கள். யோகானந்தரின் இயற்பெயர் முகுந்தன். அவருடைய தந்தையும் தாயுமே லாகிரி மகாசயரின் சிஷ்யர்கள். சிறு வயதிலேயே முகுந்தன் தினமும் காலையும் மாலையும் தியானம் செய்பவர். ஒரு முறை முகுந்தன் தியானம் செய்து கொண்டிருந்த போது லாகிரி மகாசயரின் ஸ்தூல வடிவம் அவருடைய புகைப்படத்தில் இருந்து தோன்றியது. முகுந்தனுக்கு முன்னால் அமர்ந்தது. இது மாதிரி பல முறை நிகழ்ந்தது. முகுந்தன் 8 வயதில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். காலரா. ஐயோ, காலராவா என்று அவருடைய அன்னை அதிர்ந்தார். டாக்டர்கள் கைவிட்டு விட்டனர்.
ஆனால் அவருடைய அந்த காலத்தில் காலரா மிகவும் மோசமான நோயாக கருதப்பட்டது. காலரா பிழைப்பதே மிகவும் அரிதானதாக இருந்தது. அதனால் காலரா என்ற பேச்சு கேட்டாலே அனைவரும் பயப்படுவார்கள். டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். ஆனால் அவருடைய குருநாதர் லாகிரி மகாசேரின் படத்தின் முன் அமர்ந்து அவர்களுடைய தாய் கதறி அழுதார்கள். கவலைப்படாதே குழந்தாய், மருந்துகளால் முடியாததை எங்கும் நிறைந்திருக்கும் நம் குருநாதர் செய்வார். அவரை தலைவணங்கி பிரார்த்தனை செய், அவர் நிச்சயம் உன்னை குணமாக்குவார் என்று முகுந்தனுடைய தாயார் முகுந்தனை பார்த்து கூறினார்கள். முகுந்தனுடைய உடல்நிலை அவருக்கு படத்தின் முன்னால் விழுந்து வணங்கக்கூடிய கூட முடியாத அளவில் மிகுந்த கவலைக்கிடமாக இருந்தது. உடனே முகுந்தன் லாகிரி மகாசேரனுடைய படத்தை மனதளவில் தலைவணங்கினார். கண்கள் கூசும் வண்ணம் பிரகாசமான ஒரு ஒளிப்பிழம்பு அந்த படத்தில் இருந்து தோன்றியது. அம்மா, நான் இப்பொழுது ஆரோக்கியமாக உணர்கின்றேன். ஓ, எங்கும் நிறைந்திருக்கும் குருநாதரே, உங்களுக்கு நன்றி. இத்தகைய அற்புத நிகழ்வுகள் அனைத்தும் முகுந்தனின் தெய்வீக இயல்பிற்கு ஒரு உந்துதலாக அமைந்தது. அவருடைய மனதில் தான் ஒரு யோகியாக வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. ஒரு முறை முகுந்தன் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தெய்வீக ஒளி அவரை நோக்கி வருகின்றதை உணர்ந்தார். அந்த ஒளி தெளிவற்று இமாலய யோகிகளாக வடிவெடுத்தது. நான் இமாலயத்திற்கு சென்று உங்களைப் போலவே ஆக ஆசைப்படுகின்றேன் என்று கூறியதும் அந்த ஒளி மறைந்தது. அந்த ஒளி அவருள் பேர் அமைதியை நிரப்பியது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு முகுந்தனுடைய தெய்வீக நம்பிக்கை மேலும் வளர்ந்தது. அவருக்குள் தெய்வீக ஆற்றல்களும் விரைவாக வளர்ந்தன. அவருடைய சகோதரியின் காலில் ஒரு தடவை ஒரு கொப்புளம் இருந்தது. அதற்கு நான் களிம்பு தடவுகிறேன் என்று கூறி சகோதரி காலில் தடவிட்டு அவர் கையிலும் சிறிது தடவினார். சகோதரி, எனக்குத்தான் புண் இருக்கிறது, உனக்கு என்ன, நீ எதற்காக உன்னுடைய கையில் தடவுகிறாய் என்று கேட்டார். அதற்கு இவர் நாளைக்கு எனக்கு கட்டி வரும் என்று கூற, நீ பொய் சொல்கிறாய், நாளை வரப்போவது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, என்னை பொய்யன் என்றா கூறுகிறாய், நாளை உன் கால் கொப்பளம் 2 மடங்கு ஆகிவிடும் என்று கூறினார். மறுநாள் அதுபோலவே ஆகிவிடுகிறது. சகோதரி அவர்கள் அம்மையாரிடம் கூறி அழுகிறார். உடனே அவருடைய தாய், முகுந்தா, உனக்கு இருக்கும் சக்தி இறைவன் உனக்கு அளித்த பரிசு, அதை ஒருபொழுதும் மற்றவர்களை துன்புறுத்துவதற்காக பயன்படுத்தாதே, இனி அவ்வாறு செய்ய மாட்டேன் அம்மா என்று அவர் உடனே கூறினார். அருளாளர்களின் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பது இயல்பு அல்லவா? அது மாதிரி அவருடைய வாழ்க்கையிலும் நிறைய அதிசயங்கள் நடந்தன. முருகனை பற்றி சிந்தித்துவிட்டு நாளை நாம் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். நின்னிருதால் துணை பிடித்தே வாழ்கின்றேன் நான், நின்னையலால் பின்னை ஒரு நேயம் காணேன், என்னை இனி திருவுளத்தில் இணைதியோ நான் ஏழையினும் ஏழை கண்டாய், எந்தாய் பொன்னையன்றி விரும்பாத புல்லர்தம்பால் போகல் ஒளிந்து உன்பதமே போற்றும் வண்ணம் சின்னமளித்தரு அருட்குருவா என்னை முன்னே சிறுகாலை ஆட்கொண்ட தேவதேவே, வானோ புனல்வார் கனல்மாருதமோ ஞானோ தயமோ நவில்நான் மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. நாம் அனைவரும் சரவணமாலா மந்திரம் கூறி முருகப்பெருமானின் அருளை பெறுவோம். கையால் தொழுதொன் களல் சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு எய்யாதெந்தன் தலைமேல் வைத்தம் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அரற்றி அழல் சேர்மெழுகோப்ப ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே, ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். அடியார் பெருமக்களுக்கு நன்றி, வணக்கம்.